பெண்கள்னு வரும்போது வேட்பாளர்களாக 50% ஒரு அந்த சரிசமமான ஒரு வேட்பாளர்களுக்கான ஒரு எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி தான் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுக்கு வரதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுக்கும்னு நினைக்கிறீங்க? சாத்தியமா? அதுதான் அது அன்லெஸ் அதுக்கு சட்டங்கிறது உறுதி செய்யப்படலைன்னா இந்த 33% பாராளுமன்றத்துலேயும் சட்டமன்றத்துலேயும் கொண்டு வந்து சட்டமாயிடுச்சு. அது நடைமுறைக்கு இப்போ வந்துடும் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு சொல்லியிருக்கு தொடர்ந்து நடைமுறைக்கு விரைவில் வந்துடும். அநேகமாக 29 அது நடைமுறைக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அந்த அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கட்சிகள் ஒரு சில கட்சிகள் கொடுத்தாலும் எல்லா கட்சிகளும் கொடுக்க மனமின்மை அப்படிங்கிறதுக்காக மக்கள் எதாவது போராடுறாங்களா? பெண்கள் எதாவது போராடுறாங்களா? இல்லையே, குரல் எழுப்புறதே இல்லை. நம்ம மாதிரி யாரோ ஒரு சிலர் பேசுகிறோமே தவிர இதற்காக பெரிய போராட்டங்கள் வெடிப்பதில்லை, பெரிய டிஸ்கஷன் பாயிண்ட்டாக இது வந்ததே கிடையாது. ஆனால் அந்த 50% கட்டாயம் ஆக்கணுனால்தான் அந்த பொறுப்புகளில் இன்றைக்கி பெண்கள் இருக்காங்க. இல்லைன்னா இப்பயும் பெண்கள் இல்லை. உண்மைதான். தானாக வந்து இந்த கட்சி தானாக வந்து 50% கொடுத்தாலும் ஜெயிச்சு வரவங்க எத்தனை பேர்? இது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சமமான பிளாட்ஃபார்ம் எல்லா கட்சிகளும் பெண்களாக நிறுத்தினது என் தொகுதியில் மட்டும்தான். நான் இப்போ ரிசைன்மெண்ட் வந்த தொகுதியில் விளவங்கோடில் மட்டும்தான் பை எலெக்ஷனில் எல்லா கட்சியும் பெண்களை விட்டாங்க. ஒரு ஆண் கூட நிற்கலை. இன்டைரக்ட் விமன் ரிசர்வேஷனை அமல்படுத்தின முதல் தொகுதி இந்தியாவிலேயே முதல் தொகுதி விளவங்கோடு தான். அதற்கு காரணம் விஜயதரணி தான். பெண்களுக்கு நீங்கள் உரிய அங்கீகாரம் தரல, மரியாதை தரலன்னு சொல்லி நான் எடுத்த அந்த போராட்டம் எல்லா கட்சியும் பெண்களுக்கே சீட்டு கொடுத்துச்சு. ஸோ அதில் ஒரு பெண் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து என்னுடைய போராட்டம் வெற்றி பெற்றுச்சு. ஸோ உதாரணமாக என் தொகுதி இருந்திருக்கு, இந்திய அளவிலேயே இருந்திருக்கு சொல்லப்போனால். ஆகையால் இனி வரக்கூடிய சமமான ஈக்குவல் பிளேயிங் கிரவுண்டுங்கிறது எல்லாருமே பெண் வேட்பாளர்கள் அப்படிங்கிறத இந்த விமன் ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் ஆனால் தான் வரும். இல்லைன்னா வேறு எப்படி குரல் கொடுத்தாலும் என்ன போராட்டம் பண்ணாலும் அதை வந்து இந்த கட்சிகள்லாம் சேர்ந்தெல்லாம் பண்ணாலும் ஜெயிக்கிற சதவிகிதம் என்னங்கிறது ஒருத்தர் ஆணை விட்டால் கூட அதோடைய தன்மை மாறிடும். ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரே தொகுதியில் எல்லோரும் பெண்களாக விடுவாங்களா? அது ஒரு இது 50% எந்தெந்த தொகுதியில் தராங்கன்னு எப்படி தரும்? அன்லஸ் இட் இஸ் ஸ்பெசிஃபிக்லி ரிசர்வ்டு ஃபார் விமன், அது விமன் கான்ஸ்டன்சியாக இருக்க வாய்ப்பில்லை.